யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வேதாள கணங்கள் ஓடிடவே, ஓடிடவே, உருகி வாடிடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. எரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. எழுந்தார் என்ற தோணி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஓய்வு நாளின் மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் உங்களை வாழ்த்துவதில் நான் சந்தோஷப்படுகிறேன். இதனால கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46 அதிகாரம் 13 வசனம். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனுக்கு ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தை அதனால நம்மோடு பேசுகிற வார்த்தை மூலமாக என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. ரட்சிப்புனாலே என்ன அர்த்தம்னா விடுதலை. விடுதலையை நான் சீக்கிரமாக உனக்கு தரேன் அப்படிங்கிற. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாக இருப்பதில்லை. நீதினா கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவது தான் நீதி. அது நான் எனக்கு தூரமாக இருப்பதில்லை, அது சீக்கிரமாகவே நான் அதை நடத்துவேன். என் ரட்சிப்பும் தாமதமாகாது, என் விடுதலையும் தாமதமாகாது அப்படின்னு சொல்கிறார். நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். சியோன் அப்படின்னாலே யாருன்னா இஸ்ரவேல் அப்படின்னாலே யாருன்னா நம்ம தான். ஆனால் நம்மைத்தான் சியோன்காரு இஸ்ரவேலுங்காரு. சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். இப்போ நமக்கு ஒரு ரட்சிப்பையும் நமக்கு ஒரு மகிமையான காரியங்களையும் கட்டளையிட ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் சில நேரங்களில் சோர்ந்து போகிறோம். இது ஏன் இப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் அதை உனக்கு விடுதலையாக மாற்றி தருவேன், உனக்கு மகிமையாக மாற்றி தருவேன் அப்படின்னு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள், சோர்வுகள், கலக்கங்கள், குழப்பங்கள், இன்னும் அந்த வியாதிகள், வேதனைகள், மரணக்கட்டுகள், பாதாள இடுக்கண்கள், இப்படி எத்தனையோ வருது. அந்த நேரங்களில் ஆண்டவர் சொல்றாரு, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, நான் விடுதலை கொடுப்பேன், சீக்கிரமாகவே நான் விடுவிப்பேன் அப்படின்னு. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலின் மகிமையும் கட்டளையிடுவேன். ரட்சிப்பை கொடுக்குறாரு, விடுதலையும் கொடுக்குறாரு, அதோட மகிமையும் கொடுக்குறாரு. விடுதலை என்று சொன்னால் விடுவிக்கப்படுதல், மகிமை என்று சொன்னால் மேன்மைப்படுத்துதல். இந்த 2 காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்கிறேன் அப்படிங்கிறாரு. அதை நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன் அப்படிங்கிறாரு. அவருடைய கட்டளை நாம் நல்லா இருக்கணும், நாம் ரட்சிக்கப்படணும், நம் மகிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய சித்தமே. அதனால தான் அவர் நம்ம என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர் நம்ம என்ன செய்கிறார், இந்த மாதிரியாக வார்த்தைகளை சொல்லி நம்மை அழைக்கிறார், தேற்றுகிறார். என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். இஸ்ரவேல் அப்படின்னு சொன்னாலே யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றின கர்த்தர் நம்மையும், யாக்கோபாக இருந்த நம்மையும் இஸ்ரவேலாக மாற்றியிருக்கிறார். எத்தனாக ஏமாற்றுக்காரங்களாக இருந்த நம்மையும் இஸ்ரவேலாக தெய்வ பிரபுவாக மாற்றியிருக்கிறார். அதோடு மட்டுமில்லை, நமக்கு ஒரு மகிமையான காரியத்தையும் செய்வேன் அப்படிங்கிறார். சங்கீதத்தில் ஒரு அழகான வசனம் உண்டு, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று சொல்லி தாவீது சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கையில் உங்களை விசுவாச அறிக்கை பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே, உங்களுடைய ரட்சிப்பை எங்களுக்கு தாங்கப்பா, சீயோனில் ரட்சிப்பை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, உங்களுடைய ரட்சிப்பு தாமதிப்பதில்லைன்னு சொன்னீங்களே அப்பா, என்னை விடுவீங்க, என்னை இருந்த குழப்பங்கள் இருந்து, கஷ்டங்கள் இருந்து, இந்த நோயிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து என்னை விடுவீங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு விடுதலையும், இஸ்ரவேலுக்கு என் மகிமையும், ஒரு மகிமையான மேன்மையான காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு இருக்கிற அவரை நாம் உறுதியாக பிடித்துக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே சொன்னதை செய்கிற தேவன். இதுக்கு முந்தின வசனங்களை நம்ம பார்த்தோம் நேற்று கூட. நான் அதை சொன்னேன்,
அதை செய்து முடிப்பேன், அதை நான் நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். நான் அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் அப்படிங்கிற. அப்போ அவர் சொன்னார், சீயோனில் ரட்சிப்பு கொடுப்பேன், இஸ்ரவேலுக்கு மகிமையை கட்டளையிடுவேன் அப்படின்னு இருக்கார். அப்புறம் நமக்கு விடுதலையும் மேன்மையும் கட்டளையிடுகிற தகப்பனாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறபடியால் நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். சீயோனில் தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, நான் விசுவாசிப்போரின் நாரண்டறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில், முடிவு வரை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே, முடிவு வரை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனில் தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அப்பா, சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு மகிமையும் கட்டளையிடுகிறவர். எங்களுக்கும் அப்படியே